ஒரு கேண்டிடேட் 6 வாட்டி ஸ்கிரீன் அவுட் ஆகி 7வது வாட்டி ஸ்கிரீன் ஆகி ரெக்கமெண்ட் ஆறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியணும். அந்த தப்புலாம் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்க ரெக்கமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த தப்புலாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோட நடுவுல முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து லாக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் வந்து செல்ஃப் அவேர்னஸ். நம்மளை பத்தி நமக்கு நிறைய தெரியும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது, இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த டைம்ல நம்ம ஹாப்பியா இருப்போம், எந்த டைம்ல நம்ம சேடா இருப்போம், எந்த டைம்ல என்ன சினாரியோ நடந்துச்சு, அது என்ன விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து செல்ஃப் அவேர்னஸ்க்குள்ள வந்துடும். இது எல்லாமே தெரியணும் கண்டிப்பா நீங்க எஸ்பி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி. நீங்க கொடுக்குற ஆன்சர் வந்து ப்ரிசைஸாவும் ஸ்பான்டேனியஸாவும் கரெக்டா இருக்கணும். நீங்க வள கொலக்கலன்னு யூ cannot beat around the bush. இது வந்து ஜிடிலயும் சரி, இன்டர்வியூலயும் சரி, எனி ஆஸ்பெக்ட் உங்களை எந்த இடத்துல ஏதாவது क्वेश्चन கேட்டாலுமே சரி, inability to express personal information and surroundings அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்களே வந்து கம்மியா வந்து சொல்றீங்க, இல்ல உங்களை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியல, அம்மா என்ன வேலை பாக்குறாங்க, அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, இல்ல எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களோட ஹாபிஸ் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெரிய எம்பாரஸ்மெண்ட் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய டிராபேக். இது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஒன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஃபேவரட் ஹாபிஸ், அவங்க எல்லாரோட குட் அண்ட் பேட் குவாலிட்டிஸ் இதெல்லாமே உங்களுக்கு பத்தி தெரியணும். அண்ட் 10th எவ்வளவு மார்க், 12th எவ்வளவு மார்க், எவ்வளவு பர்சன்டேஜ், ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க், எல்லாமே டீடைலா உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா. கிராஜுவேஷன் நீங்க என்ன பண்ணீங்க, எங்க பண்ணீங்க, காலேஜோட லொக்காலிட்டி எங்க, எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் தாண்டி உங்களோட சரௌண்டிங் ஏரியா, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க, அந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுல ஏதாவது ஜிஐ டாக் இருக்கா, அந்த ஏரியால இருந்து ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டேம் இருக்கா, நேஷனல் பார்க் ஏதாவது இருக்கா, இல்ல வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது ஸ்பெஷல் பேர்டு ஏதாவது இருக்கா அதுல அந்த ஏரியால, உங்க ஸ்டேட் அனிமல் என்ன, ஸ்டேட் பேர்டு என்ன, கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். லேக் ஆஃப் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ், லேக் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நியூஸ் பேப்பர் படிக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நியூஸ் பேப்பர் படிச்சாதான் நமக்கு வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் இருக்கும். இதை தவிர்த்து டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் கண்டிப்பா வேணுங்க. என்னென்னலாம் இன்டெக்ட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் வந்து டீகமிஷன் பண்ணிருக்காங்க, என்னென்ன வந்து ரீசெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ டிஃபென்ஸ் அப்டேட் நமக்கு கண்டிப்பா வேணும். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து நீங்க வந்து டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னா யூ ஆர் ஆஸ்பைரிங் டு ஜாயின் தி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ். அதனால கன்ஃபார்ம் வந்து ஆர்மியோ இல்ல நேவியோ ஏர்ஃபோர்ஸோ, சார் நான் ஏர்ஃபோர்ஸ் தான் போறேன், எனக்கு வந்து ஏர்கிராஃப்ட் மட்டும் பத்தி தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் ஆர்மி, வெப்பன்ஸ் யூஸ் இன் ஆர்மி, நேவி, வெப்பன்ஸ் யூஸ் இன் நேவி, அண்ட் ஷிப் வெசல்ஸ் யூஸ் இன் நேவி, அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அஃப்கோர்ஸ் எஸ், நான் ஆர்மி தான் போறேன், ஏர்ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்க கூடாது, கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா? நம்பர் 5, பாடி போஸ்டருங்க. நீங்க உட்காரும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, கரெக்டா உங்க பாடி போஸ்டர் வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் ஸ்ட்ரெயிட்டா வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. சோ நீங்க அங்க இன்டர்வியூ போகும்போது நீங்க வந்து ஸ்லவுச் பண்ணாலோ இல்ல வந்து நீங்க வந்து ஒரு குறுகிய ஒரு பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்தாலோ உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸே வந்து அவங்களுக்கு போயிடும். சோ நல்லா ஸ்ட்ரெயிட்டா கான்ஃபிடென்ட்டா உட்காந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் இன்டர்வியூல. இது மட்டும் இல்லாம ஜிடிலயுமே வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசணும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். ஓகேங்களா? when you are talking to a superior officer or when you are talking to an interviewer, GTO, யார் கூட நீங்க பேசினாலுமே சரி, ஏன் ஈவன் நீங்க உங்களோட ஃபெலோ கேடட்ஸ் பேசினாலுமே சரி, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நியூஸ், டிஃபென்ஸ் அப்டேட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. 6th பாயிண்ட், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இல்லைன்னா உங்களால நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, எதுவுமே வந்து உங்களால பேசவும் முடியாது, சரியா வந்து கன்வேவும் பண்ண முடியாது உங்களோட மெசேஜ். ஸோ கம்யூனிகேஷன் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். கம்யூனிகேஷன் நீங்க பண்ணும்போது ஃப்ளூயன்சி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம ஸ்பீச் கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ஸோ ஸ்பீச் கிளாரிட்டியோட சேர்த்து இந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு சைலண்டா ஒரு மியூட் வச்சு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து ஒரு சைலண்டான ஒரு மியூட், ஒரு பாஸ் வச்சு நீங்க யோசிக்கலாம். ஸோ நல்ல ஒரு நிறைய டைம் நீங்க பாஸ் எடுத்து நீங்க சொல்றீங்க ஆன்சர்ஸ் அப்படின்னா யூ ரிசம்பிள் தட் யூ ஆர் வெரி குட் கான்ஃபிடென்ட் பர்சன். ஒரு ஐடியலான இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட் இதுதான், பொய் சொல்லவே சொல்லாதீங்க. பொய் சொன்னா மாட்டிப்பீங்க கண்டிப்பா. அவங்க உங்களை மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா பொய் சொல்லாதீங்க, டெஃபினட்டா மாட்டிப்பீங்க. பாயிண்ட் 7, புவர் செல்ஃப் க்ரூமிங். ஸோ ஷேவ் நீட்லி அண்ட் யூ கேன் ஹேவ் முஸ்டாஷ், பட் when you are shaving, make sure that you just shave it in the opposite. Most of them say that ஆப்போசிட்ல சேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் ஷேவ் பண்ணிட்டு போங்க நீங்க அன்னைக்கு மட்டும், பிகாஸ் இட் இஸ் an interview day. அந்த ஒரு 5 நாளுமே வந்து நீங்க வந்து ஆப்போசிட்ல சேவ் பண்ணுங்க. எவ்ரி டே வந்து நீங்க ஷேவ் பண்ணணும் நீங்க அங்க இருக்கும்போது, just in case you got screened ஆயிட்டீங்கன்னா. ஓகேங்களா? and then shoes are compulsory. ஷூஸ் கண்டிப்பா போட்டுட்டு போங்க. பாலிஷ்டு ஷூஸ் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும்.
அண்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட் அஃப்கோர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து போங்க. ரிங்கிள்டான ஷர்ட்ஸ்லாம் நீங்க போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடும். நீங்க சின்சியரா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிடும் இன்டர்வியூஸ்னால. ஸோ அதை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணாதீங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலரிங் பண்ணிருக்க வேண்டாம். கலரிங் பண்ணியிருந்தீங்க பிளாக் கலர் டை அடிச்சிருங்க. ஹேர் கட் பண்ணிட்டு கண்டிப்பா போங்க. அண்ட் பியர்சிங்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. எனி பியர்சிங்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் கம்ப்ளீட்லி அவாய்ட் இட். பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஷுட் பி அவாய்ட். நீங்க ரொம்ப மந்தமா டெய்லி வீட்லயே உட்காந்துருக்கூடாது. ஒரே டைம்ல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்ரி டே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐதர் இந்த மார்னிங் ஆர் ஈவினிங் கண்டிப்பா இருக்கணும். அட்லீஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் கண்டிப்பா போகணும். புஷ்அப் புல்அப் என்ன ஆக்டிவிட்டி முடியுதோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க. எவ்ரிடே வந்து முடிஞ்சா வந்து பேட்மிண்டனோ இல்ல எனி ஸ்போர்ட் விச் யூ லைக் கண்டிப்பா நீங்க விளையாடுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் as well as your physical activity guys. Be confident, don't be overconfident. Be yourself. உங்க கேரக்டரை நீங்க என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன பேட் குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. பேட் ஆக்டிவிட்டிஸ் பேட் ஹேபிட்ஸ் இருந்தா அதெல்லாமே வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க. குட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய். பி யோர் செல்ஃப்.